மேட்டரே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட முடிவு சார். 22 வயசுலேயே கொட்ட ஆரம்பிச்சு. 22லயே கல்யாணத்துக்கு முடியே கொட்டுச்சு. பொண்ணு பார்க்குறப்ப வந்து சொந்தக்காரங்க நீ தொப்பி வச்சுட்டு வா அப்படின்னாங்க. முடியாது, நான் இப்படி தான் வருவேன். முத பொண்ணு பார்க்க போனது இவங்கள தான். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் நிறைய பேர் பார்த்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வந்து முடியை வந்து ஒரு பிரச்சனையாக ஏற்றுக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது முடிய பிரச்சனையா நீங்க பார்க்கலையா அந்த வயசுல? இவங்க வந்து தமிழ் வாசிக்கிறவங்க. அந்த இதில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து எதிர்த்து அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டுற போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க கிட்ட 300 ரூபாயோ என்னவோ அமௌண்ட் கம்மியாக இருந்திருக்குது. ஆனால் நீங்கள் கொடுங்க அப்பா கிட்ட, ஆனால் நீங்கள் கொடுங்க, நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரியே வாங்கியிருக்காங்க. அப்பாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் போகும்போது அப்பாவே மறந்துட்டாங்க. அந்த ஐயோ நம்ம அவங்கக்கிட்ட வாங்கினோமேங்கிற அந்த கொடுக்கணுங்கிற அந்த நாணயத்தை வச்சு தான் சார் நான் முடிவு பண்ணேன். அப்பாவும் அதான் சொன்னாங்க. நான் வந்து என்ன அந்த வயசில் என்னன்னா எனக்கு அப்போ வந்து 19 வயசு தான் சார். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது முடியலன்னு தானே ரொம்ப இதாக பேசுகிறாங்க, நான் அவரே கல்யாணம் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் நான் அவர் கூடயே இருக்கிறேன், யார் யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மை படுத்துறேன் அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக தான் சார் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா எல்லாருமே வயிறு எரிச்சல் படுவாங்க பார்த்தீங்களா, அந்த சொன்ன பொண்ணுங்க எல்லாமே ஐயோ இப்படியாப்பட்டவங்களை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் சார். இவங்க தஞ்சாவூர்லேயே பெரிய தமிழ் வித்வான் டிஆர்ஜி கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்களோட சிஷியன். இவங்க ஃபீல்டில் இப்போ வேற லெவலாக இருக்கிறாங்க சார். முடி இருக்கிறவங்கள்ட்ட திறமை இருக்குது, முடி இல்லாதவங்கள்ட்ட திறமை இல்லைங்கிறதே கிடையாது சார். திறமை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அதை நம்ம எப்படி வெளிக்கொண்டுட்டு வரோங்கிறத பொறுத்து தான் சார் இருக்குது. முடி நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. ஆமாம் சார், நம்மளுடைய திறமை தான் முடிவு பண்ணணும் சொல்றீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. கன்க்ளூஷன் சொல்லும் நேரம். முடிதான் வாழ்க்கை என்பவர்கள்